அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதே போல ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கையால் இந்த மாதம் தேவையான உதவிகள் கிடைக்கும், பண வரத்து அதிகரிக்கும், வீண் அலைச்சல் உண்டாகும், உழைப்பு அதிகரிக்கும், பயணங்களால் வீண் செலவு உண்டாகும், குடும்பத்தில் அமைதி குறையும், நிதானமாக பேசி பழகுவது நல்லது, கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும், குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது மிகவும் அவசியம், பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள், சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனைகளை பெறவும். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும், வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும், பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும், உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது, மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும், மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாம், பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர் சென்று தங்க வேண்டி வரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும், புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும், வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டி இருக்கும், அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உங்களுக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் சஞ்சரிக்க போகுவதால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும், முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள், எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும், முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது, புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும், சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள், குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும், ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் சூழ்நிலை ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உண்டாகும், பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும், வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும், ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள், கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள், உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும், போட்டிகளில் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும், ஆனாலும் சக வியாபாரிகள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும், வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும், வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும், குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்
குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் சலசலப்புகள் நீங்கி கலகலப்பு ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சுப பலன்கள் உண்டாகும். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வழிவகைகள் கிடைக்கும். குடும்ப வருமானம் தேவையான அளவிற்கு இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்தால் நல்லது. நெருங்கிய உறவினரிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும். எடுக்கும் முயற்சிகளில் சிறிது தடைகள் வந்து பிறகு நீங்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும். அதிகப்படியான செலவுகளின் காரணமாக பொருளாதார ரீதியாக சில சிரமங்கள் இருக்கும். குடும்பத்தில் இக்கட்டான சூழல் நிலவும். ஆடம்பர செலவினங்கள் அதிகரித்து வரும். உடல் நிலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. பழைய வண்டியை மாற்ற வேண்டிய சூழல் வரும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு மாற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தினருடன் உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த மாதம் கிடைக்கும். குடும்பத்தில் பல வகைகளில் செலவு ஏற்பட்டாலும் அதை சிரமமின்றி சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லும். மிருகஷீரிடம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் நீங்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த வரவு கிடைக்கும். குடும்பத்திலும் நிம்மதியான நிலை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் படபடப்பு டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணிபுரியும் இடத்தில் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். ரியல் எஸ்டேட், கெமிக்கல், ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் சாதகமாகும். சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் ஏற்படாமல் போகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மற்றும் ராசிநாதன் ராசிக்குள்ளவே சஞ்சரிக்கிறார் என்பதால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இழுபறியாக இருந்த வரவுகள் வந்து சேரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செயல்களின் நிதானம் அவசியம். குரு பகவானின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு பதிவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். செல்வாக்கு உயரும். பணியாளர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் புதிய பாதையை காட்டும் மாதமாக அமையும். உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை விலக்குவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். உடல் நிலை சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் வருமானம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வழிபட வாழ்வு வளமாகும். நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.